லியோ, மாயா மற்றும் அவர்களின் சிறிய குரங்கு நண்பன் மீகா ஆகியோர் அழகான காட்டின் நடுவில் அமைந்திருந்த ஒரு வசதியான மரவீட்டில் வசித்து வந்தனர். லியோ தைரியமான தலைவன், மாயா புத்திசாலி கண்டுபிடிப்பாளர் மற்றும் மீகா நன்றாக மீகாவுக்கு மிக இனிமையான ஜூஸியான மாம்பழங்களை கண்டுபிடிப்பதில் திறமை இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் மீகா மரக்கிளைகளின் வழியாக உற்சாகத்துடன் தனது சிறிய பழுப்பு நிற வால் துடிக்க ஊஞ்சலாடி இனிப்பான தங்க நிற பழங்களால் நிரம்பிய ஒரு கூடையுடன் திரும்புவார். ஆனால் ஒரு வெயில் காலையில் கூடை காலியாக இருந்தது. ஒரு மாம்பழம் கூட இல்லை. அவை எங்கே போயிருக்க முடியும் என்று லியோ யோசித்தான். தலையை சொரிந்தான். எப்போதும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் வல்லவரான மாயா தனது சமீபத்திய கண்டுபிடிப்புகளில் ஒன்றை எடுத்தாள். சூப்பர் பூத கண்ணாடி. நாம் தடயங்களை தேடுவோம் என்று அவள் அறிவித்தாள். அவர்களின் காட்டு சாகசம் தொடங்கியது. அவர்கள் மீகாவின் வழக்கமான மாம்பழ வேட்டை பாதையை பின்தொடர்ந்தார்கள். காணாமல் போன பழத்தின் அடையாளத்தை கூர்ந்து கவனித்தார்கள். அவர்கள் சந்தித்தது ஒரு தூங்கும் சோம்பேறி, தலைகீழாகத் தொங்கிக் கொண்டு அவன் முன்பு மிகவும் மரியாதையான் நீண்ட சுழலும் வால் கொண்ட ஒரு உயிரினம் சென்றது பற்றி முணுமுணுத்தான். பேசும் கிளிகளின் குடும்பம். அவை வட்டமான மற்றும் மஞ்சள் நிறமான ஏதோ ஒன்று பளபளக்கும் ஓடை நோக்கி எடுத்துச் செல்லப்படுவதை பார்த்ததாக கத்தின. ஒரு முரட்டுத்தனமான பழைய நீர்யானை. அவன் தனது விருப்பமான சேற்றுக்குட்டையை அசாதாரணமான கால்தடங்களால் தொந்தரவு செய்ததாக முணுமுணுத்தான். மாயா தனது நோட்புக்கில் அந்த கால்தடங்களை கவனமாக வரைந்தாள். அவை வட்டமாக இருந்தன, 3 விரல்களைக் கொண்டிருந்தன, மேலும் சந்தேகத்திற்கு இடமின்றி பறவையின் கால்களைப் போல் இருந்தன. கிளிகளின் வழிகாட்டுதலை பின்பற்றி அவர்கள் பளபளக்கும் ஓடையை அடைந்தனர். அங்கே மேலே ஒரு கிளை மீது அமர்ந்திருந்தது ஒரு அற்புதமான மரங்கொத்தி பறவை. நீங்கள் யூகித்தது சரிதான். மாம்பழங்களால் நிறைந்த அலகோடு. மன்னிக்கவும் என்று லியோ மேலே கூப்பிட்டான். எங்கள் மாம்பழங்கள் எல்லாம் உங்களிடம் ஏன் இருக்கின்றன? அந்த மரங்கொத்தி பறவை தனது வண்ணமயமான தலையை சாய்த்தது. இவையா? ஓ, இவை ஒரு பரிசு என்று நினைத்தேன். அவை அந்த பெரிய மாமரத்தின் அடியில் கிடந்தன. மேலும் அவை மிகவும் சுவையாக இருந்தன. மீகா உற்சாகமாக கத்தியது. அவர்களின் மரவீட்டின் அருகே ஒரு இடத்தை காட்டியது. அவர்கள் முந்தைய நாள் விளையாடுவதில் மிகவும் மும்முரமாக இருந்ததால் நிறைய பழுத்த மாம்பழங்கள் நிறைந்த ஒரு பெரிய கிளை தரையில் விழுந்ததை அவர்கள் கவனிக்கவில்லை. அந்த மரங்கொத்தி பறவை அது ஒரு காட்டு விருந்து என்று நினைத்து தனக்குத்தானே உதவி கொண்டது. லியோ, மாயா மற்றும் மீகா சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அது திருட்டு வழக்கு அல்ல, ஒரு வேடிக்கையான தவறான புரிதல். அவர்கள் மீதமுள்ள மாம்பழங்களை மன்னிப்பு கேட்ட அந்த மரங்கொத்தி பறவையுடன் பகிர்ந்து கொண்டனர். அவர் மிகவும் நட்பானவர் என்று தெரியவந்தது. அவரது பெயர் ரிக்கோ. அந்த நாள் முதல் லியோ, மாயா, மீகா மற்றும் ரிக்கோ சிறந்த காட்டு நண்பர்களாக ஆனார்கள்.